வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, ரேடியோ ஸ்டேஷன், இன்டர்நெட் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எங்களை எப்பவுமே உற்சாகப்படுத்திட்டே இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் வணக்கம், நன்றி. ஒரு ஊரில் ரெண்டு ராஜா. ஃபர்ஸ்ட் வந்து இது கிட்டத்தட்ட என்னுடைய ஃபங்க்ஷன் மாதிரி ஆச்சுன்னா, ஆடியோ லான்ச் வந்து இந்த கூப்பிட்டோன்னா வந்து ஓகே இது ஏன் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது விமல் அண்ணன். ஏன் அப்படின்னா வாகைசோட ஆடியோ லான்ச் நான் தான் காம்பேர் பண்ணேன். அந்த காம்பேரிங் பண்ணதை பார்த்துட்டு தான் பாண்டராஜ் சார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி மெரினால நடிக்க வச்சாரு. ஸோ அது வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இருந்தது. விமல் அண்ணனும் கூப்பிடும்போது எப்பா கரெக்டாக வந்துருப்பா, வாகைசோட ஆடியோ லான்ச்சுக்கு லேட்டாக வந்த மாதிரி வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு அவரு. ஏன்னா அவரோட அசோசியேட் ஆகிற ஒவ்வொரு டைமும் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் சான்ஸ் கிடைச்சிது, அதே மாதிரி கேடி பில்லா கிளாடுறாங்க. அது நடிச்ச பிறகு ஓகே ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் ஓகே இந்த பையனை வச்சு கண்டிப்பா படம் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்லவர் தான் என்னுடைய பிரதர், அண்ணன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம டீம் தான் அப்படின்றனால ஒவ்வொருத்தர் பேசும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். அது மாதிரி பிரியானந்தையும் கேட்டேன், அதனால எப்படி வந்துட்டு இருக்கு படம், விமல் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு. ஏய் அவர் ரொம்ப ஸ்வீட்யா அப்படின்னுச்சு. நான் உடனே ஃபோன் பண்ணி என்னண்ணே ஸ்வீட்டுன்றாங்க, அது உங்களுக்கு பிடிக்காத ஸ்வீட்டு போலப்பா அப்படின்னு. ஏன்னு இப்படி சொல்றீங்கன்னா எங்கப்பா நம்மள பேச வர்றாங்க, வேற யாருன்னு இருக்கா அந்த படத்துல இந்த இன்னொரு ராஜான்னு வேற தெரியாம சொல்லிட்டாங்களா, நமக்கு முன்னாடி சேர போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா யாருன்னு ஆட எல்லா ஷூட்டிங்லயும் ஒருத்தர் இது தனப்பா பண்றாரு. சூரியனா ஆமாண்ணே. அப்புறமா சொன்னாரு விமல் அண்ணன் எல்லா ஹீரோன்ட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் பேசுறேன்ற மாதிரியே ஒரு அப்ரோச் வச்சுக்கிறாங்க இருந்தாலு. அதுல அந்த பிள்ளைங்க ஏமாந்துருது. எனக்கு உங்களை தவிர வேற யாரையும் தெரியாது, நம்ம இப்ப எல்லாத்தையும் நம்மள்ட்ட எந்த பிள்ளைங்க பேசுது அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபேஸும் கையும் இப்படி வச்சுக்குவார் இல்லையா, அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கிட்டே இஸ் சோ கியூட்யா, இஸ் நைஸ் கையா அப்படின்னு இந்த பொண்ணு இப்ப கூட அதை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இமானே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் ஹீஸ் சோ சப்பினோ ஒரு கண்ணத்தை கிள்ளணும்னு. அப்புறம் இப்போ கண்ணத்தை கிள்னது சூரியன் ஸ்வீட்னு சொன்னதெல்லாம் பார்த்து நாங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லிருந்தேன், இப்படியே காமெடியன் மியூசிக் டைரக்டர்னு போயிருக்கேன், நாங்கள் கிசில் மட்டும் நாங்கள் இருக்கிறோம், மற்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது. அதனால ஒரு கண்டிஷனாலே போடணும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எதாக இருந்தாலும் ஹீரோ பாராட்டியிருக்கேன், அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் யார்கிட்ட வேணா பேசுங்க. என்ன டீல் ஓகேண்ணே விமல்னு. அண்ட் சூரியண்ணே ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. அண்ட் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஏற்கனவே கலவாணி, தேசிங் ராஜா, கேடி பில்லா கிளாடுறாங்க, இது வந்து காம்பினேஷன் விமல் அண்ணா சூரியண்ணா காம்பினேஷன்ல சக்சஸ். அந்த வரிசையில் இது நிச்சயமா சேரும். அந்த மாதிரியான ஒரு டீம் மைக்கேல் ராயப்பன் சார், அவரோட சன் அண்ட் கண்ணன் சார், பிஜி முத்தையா சார், ஒரு அழகான டீம். அண்ட் அதே மாதிரி விஷாகா, இனியான்னு சொல்லி நிறைய ஜாலியான நல்ல ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த படத்துல, படம் ரசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் படத்தை வந்து போஸ்டர் ஒட்டி ஆடியோ ரிலீஸ் பண்ணோடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேக்டர், பெரிய புல்லிங் பவர்னு சொல்லலாம். இமானண்ணா ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா, இந்த நிகழ்ச்சியின் ராஜா, எங்களுக்கெல்லாம் ராஜா இமானண்ணன். ஸோ உங்களுடைய பாடல் ரசிக்காதவங்க இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஒரு படத்துக்கு அடையாளம்ன்றது மாதிரி விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி ஹீரோக்களுக்கு அடையாளமாக மாறிடுச்சு. நிறைய குழந்தைங்க என்னை பார்த்து ஊதா கலர் ரிப்பன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஹீரோவை ஒரு நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்றதுக்கான பாடல்களை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்குலாம் வந்து பெரிய பெனிஃபிட். நாங்கள் கதையை தேர்ந்தெடுத்து அதில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடி அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் பாட்டு மூலமாக கொண்டு போய் சேர்த்துறீங்க. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் இந்த மேடையில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன், அண்ணி வந்திருக்காங்க, பிரியா அந்த கண்ணத்தை கிள்னதை அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் முறைக்கிறாங்க, கையில் என்னமோ வச்சிருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, அது போகும்போது தெரியும், வீட்டுக்கு போகும்போது தெரியும். ஏதோ நம்மளால முடிஞ்சது சார். ஏன்னா ஒரு தடவை சேனல்ல வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னை வந்து கண்ணத்தை கிள்ளிட்டு போனாங்க ஒரு பொண்ணு. அப்போ வந்து ஃபோன் பண்ணி என்ன தம்பி என்ன நடக்குது டிவியில அப்படின்னாரு. இங்க என்ன நடந்துச்சோ அதே தானே நடந்துச்சு அங்கேயும். இப்படி இருக்க கண்ணத்தையே கிள்றாங்கன்னா அப்படி இருக்க கண்ணத்தை விட்டுருவாங்களான்னு. ஸோ பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கும் பெரிய தேங்க்ஸ். இது கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். இந்த படம் நிச்சயமா பெருசா வரணும். வரும்பொழுது பெருசா ஓடும்போது விமல் அண்ணன், தேசிங் ராஜா, மஞ்சள் பை தொடர்ந்து அடுத்தடுத்து ஹிட் ஆகும்போது இன்னும் பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க டீம். அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இது நீங்க எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆகணும். அண்ட் வேற யாரும் மிஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.